முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹைபருடைய தாக்குதல் பல கட்டமாக நடக்குது. இது வந்து ஹதீஸ் வருது இந்த ஹாக்கிமில் 4342வது ஹதீஸ், ஜாஃபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஹைபருக்கு ஒரு மனிதரை நாம் ரசூல்லா அனுப்பி அவர் தோல்வியுடன் வந்தார். இது யார் அப்படின்னா அபூபக்கர். ஃபஸ்ட்டு அபூபக்கர் போய் தோல்வி அடைஞ்சிட்டு வர்றாங்க. ரெண்டாவது உமர் வர்றாங்க, அவரையும் அனுப்புகிறாங்க, அவரும் தோல்வி அடைகிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அனுப்புனாங்க. ரசூல்லா உமர் ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க ரெண்டாவது வாட்டி. அப்போ உமர் ரலியல்லாஹு தோல்வி அடைஞ்சு திரும்பி வர்றாரு. வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஹம்மது இப்னு மஸ்லமா அப்படின்னு சொல்லி ஒரு நபி தோழர், அவர் வந்து ரசூல்லா பக்கத்தில் இருக்கிறார். ரசூல்லா கிட்ட புலம்புறார், இன்று மோசமான நாள், இன்றை போல் ஒரு மோசமான நாள் நான் பார்த்ததே இல்லை. மஹமூத் பின் மஸ்லமா கொல்லப்பட்டு விட்டார், இவருடைய சகோதரர் வந்து கொல்லப்படுறார் கண்ணு முன்னாடி. அதனால் இவர் ரொம்ப ஒரு ஆத்திரத்தில் இவர் இருக்கிறார், ரொம்ப கடுப்பாயிருது. அப்படி சொல்கிறாரு. அப்போ சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, கோபத்தில் பேசும்போது தான் ரசூல்லா மறுபடியும் சொல்கிறாங்க, நான் பர்மிஷன் கொடுங்க, இப்போ போய் என்னென்ன அவங்கள கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் யார் கேட்குறா, முஹம்மது பின் மஸ்லமா வந்து சொல்கிறாரு. அதாவது காலையில் அனுப்புனாங்க, ஃபஸ்ட்டு நேற்று அனுப்புனாங்க அபூபக்கரை, போயிட்டு போரில் வெற்றி கிடைக்கல. ரெண்டாவது நாள் உமரை அனுப்புகிறாங்க, அவரும் போய் வெற்றி கிடைக்கல. அதில் இவருடைய சகோதரரும் கொல்லப்பட்டுறாரு. அப்போ ஒரு ஆர்த்தரம் இருக்கும்ல, அந்த பழி வாங்குற அந்த உணர்ச்சி. அப்போ அந்த கோபத்தில் வந்து அவர் பேசுகிறாரு, இன்றைக்கி ரொம்ப மோசமான நாளாக போச்சு அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட சொல்லும்போது தான் ரசூல்லா தடுக்கிறாங்க, எதிரிகளை களத்தில் சந்திக்க ஆசைப்படாதீங்க. அப்போ இந்த ஹதீஸுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ரசூல்லா சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, மாறாக அல்லாஹ்விடம் உதவி தரும். இது ஹாக்கிமில் அந்த புகாரில் அந்த 29, 66 இருக்குல்ல, அதோடைய தரீக்கில் இது கொஞ்சம் கூடுதலாக பெருசாக கிடைக்குது செய்தி. ஏனென்றால் நீங்கள் அறிய மாட்டீர்கள் எந்த மாதிரியான சோதனை வரும்னு. இப்போ நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு பழி வாங்குறதுக்கு போய் நீங்களும் போகிற மாதிரி கண்டிஷனும் வந்துடும். அப்போ அதனால் வந்து முதல்ல சபுரு செய்யுங்க, வெயிட் பண்ணுங்க, பிளான் பண்ணிக்கலாம், ஐடியா பண்ணிக்கலாங்கிற மாதிரி ரசூல்லா சொல்கிறேன். எதிரிகளை சந்திக்க நேர்ந்தால் துவா கேளுங்க, தவக்குல் அல்லாஹ் மேலே இருக்கணும். நம்முடைய படைபலம் மேலே வந்து என்ன சொல்கிறது, தலைக்கணமோ அந்த ஒரு ஹெட்வெயிட்டும் இருக்கக்கூடாது. அந்த ஹெட்வெயிட் இருந்தால் கண்ணு மாடி அழிஞ்சு போனோம். யார், சதாம் ஹுசேன். தவக்குல் கிடையாது அல்லாஹ் மேலே, ஏன்னா தனக்கு சிலையை வச்சுக்கிட்டான், ஆடம்பரமான வாழ்க்கை, அதெல்லாம் தவக்குல் கிடையாது. என்ன சொன்னால், நீ மிசைல் ஏற்பாடு பண்ணுற, நீ வந்து இந்த மிசைல் வச்சுருந்தா என்கிட்ட ஸ்கட் மிசைல் இருக்குது, அது வந்து அப்படியே வானத்திலே போட்டுரும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க காமிச்சாங்க ஸ்டிங்கர்னா என்ன, அப்புறம் பல மிசைல்கள் அவங்க வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வச்சு காமிச்சோன்னே ஆட்டம் கண்டு போச்சு. அப்புறம் தலைவலி தாக்குதலாக ஈரான் வலி கொடுத்தோன்னே என்ன ஆகி போச்சு, எல்லாம் அதாவது போய் கடைசியாக எங்கே போயிருந்தான், பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு உட்காந்து, அதுதான் வீரம். கடைசியாக இங்கே தான் போய் முடியுது. தவக்குல் அல்லாஹ் மேலே இருந்திருந்தாங்கன்னு வச்சிங்க, இந்த பிரச்சனை கிடையாது. அந்த மெட்டீரியல்ஸ் மேலே தவக்குல் வச்சிடுறாங்க. இவங்க வச்சுருந்தாங்கன்னா இந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துக்கு களத்துக்கே போனாலும் தவக்குல் அல்லாஹ் மேலே வச்சு, யா அல்லாஹ் நீயே எங்கள் இறைவன், அவர்களின் இறைவனும் ஆவாய், எங்கள் நெற்றியும் அவர்களின் நெற்றியும் உன்னிடமே உள்ளது. துவாக்கள், துவா பாருங்க, நம்ம வேறு துவாலாம் மனப்பாடம் பண்ணுறோம், இப்போ இந்த துவாலாம் மனப்பாடம் பண்ண மாட்டோம். இப்போ இந்த துவா ரசூல்லா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீயே வெற்றி, அவர்கள் நெற்றியும் எங்கள் நெற்றியும் உன்னிடமே உள்ளது, நீயே அவர்களை கொன்றுவிடு என்று கூறி பூமியில் ஒட்டி கொள்ளுங்கள். அதோட தரையில் அப்படியே அமைதியாக உட்காந்துக்குங்க. அவர்கள் உன் மீது புகுந்து தாக்குதல் நடத்தினால், அவங்க உங்கள் மேலே தாக்குதல் நடக்கும்போது நீங்கள் நடத்துங்க. கோட்டையை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்றுலேருந்து வெளியே வந்து அடித்தா தான் நீங்கள் வந்து அவனை அடித்தா வடிவிடும். ஏன்னா பதுங்கி இருக்கும்போது நீங்களும் பதுங்கி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் போய் வாலண்டியராக அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அவன் வெளியே வர வைக்கணும். வெளியே அவன் வந்துட்டான் அப்படின்னா கேம் வந்து ஈஸியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூல்லா சொல்கிறாங்க, பிறகு எழுந்து அல்லாஹ் அக்பர் என்று உரக்க கூறி எழுந்து தாக்குவீராக. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர்னு சத்தமாக நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போய் தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாளை ஒருவரின் கையில் நான் கொடியை கொடுப்பேன், அல்லாவும் தூதரும் அவனுடைய தூதரும் அவனை விரும்புவார்கள், அவனும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் விரும்புவான், மேலும் அவன் புறமுதுகு காட்டி ஓட மாட்டான், அல்லாஹ் அவனிடம் வெற்றியை தருவான், மக்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. 2 நாள் வந்து மோசமாக போச்சு அப்படின்னு சொல்லி போகும்போது ரசூல்லா வந்து 3ஆவது நாள் இப்படி இருக்காது அப்படின்னோடனே மக்கள் அனைவரும் இது ஒரு மான பிரச்சனையாக அவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி, யாருக்கு அந்த கொடி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் வந்து அதில் ஏங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அது முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, உமரில் அவன் சொல்லுவேன், நான் நைட்டில் நான் தூங்கலை, அந்த கொடி வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் அந்தளவுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.